எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது எஸ் நீங்க thumbnail பார்த்துருப்பீங்க, டிசார்டர்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின்ட்ஸ் இனி முடிக்க கிடையாது இல்லையா? ஸோ நம்ம என்ன படிக்க போறோம்? ஜாயின்ட்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த ரெண்டு விஷயம் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ ஜாயின்ஸை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் டிசார்டரை நம்ம முடிச்சிடலாம். எஸ், ஸோ எஸ் எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங் and welcome to this session. All right, so before we start, இன்னைக்கு ரொம்ப அதிகமான நேரம் லெக்சர் போகாது, ஏன்னா ஜாயின்ட்ஸ் அண்ட் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் சின்ன சாப்டர், சின்ன டாபிக் தான், சரியா? முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்னஸ்டேல இருந்து புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம், தட் இஸ் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ மறக்காம எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிருங்க, ஏன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது, நியூரல் கண்ட்ரோல். அண்ட் அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயம் என்ன பண்ணிட்டாங்க, கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், குட் ஈவினிங் நித்யா, வெரி குட் ஈவினிங் மாலினி, வெரி குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஸோ நீங்கள் என்ன, ஹாய் கிருதி, ஹலோ. ஓகே, ஆல் ரைட். ஸோ ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட என்ன பண்ணோம், பிசிக்ஸ் வாலா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு இல்லையா? அது நம்ம என்ன பண்ணோம், பிளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா பிளே ஸ்டோர்லேருந்து பிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணவங்க இக்னோர் பண்ணிடலாம், பட் டவுன்லோட் பண்ணாதவங்க பிளே ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் சைன் அப் பண்ணணும், ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி எல்லாம் வரும், அதை வச்சு சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சர்ச் ஆப்ஷனில் சமரன் நீட் அப்படின்னு கொடுக்கணும். சமரன் நீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அண்ட் அதில் ஃப்ரீயாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸில் போனீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு இருக்கும். அதில் உங்களோட ஃபேவரட் ஜுவாலஜி இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எல்லா டிபிபி நோட்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு தெரியும், அதில் இருக்குது, எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மை ஹெல்த் இஸ் நாட் at all fine. Last Saturday I had little bit of back pain is upper back pain. And பிடபிள்யூ ஆப்ல உங்களுக்கு ரேட்டிங் கூட எல்லா வீடியோஸுக்கும் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி, எல்லா வீடியோஸ்க்கும் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ரேட்டிங்லாம் இருக்கா அதில்? நான் செக் பண்ணவே இல்லை. வில் சி தட். ஓகே, ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஐ ஹேட் லிட்டில் பிட் ஆஃப் பேக் பெயின் அண்ட் தென் டுடே மார்னிங் ஐ ஹேட் சிவியர் பெயின். I had difficulty in even moving also. Then I had physio session, and then now I'm feeling little bit of, better than this morning what I was feeling. Okay, I'm feeling better than this morning. All right, so yes, I'll be taking physio sessions for next 2-3 sessions, 2 or 3 more sessions, and I think I'll be fine then. All right, chalo, so that's my health update. Now let's start the class. Okay, சரி, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன படிச்சோம், எடுக்கலாம், ஐ கேன் டேக் ரெஸ்ட், பட் ஆஃப்டர் த கிளாஸ். ஓகே, ஆஃப்டர் த கிளாஸ் ஐ ஹேவ் ஒன் ரெக்கார்டிங், அண்ட் ஆஃப்டர் தட் ஒன் ரெக்கார்டிங் ஐ ஹேவ் ஒன் மோர் ரெக்கார்டிங், அண்ட் தென் ஐ ஹேவ் டு travel for 16 kilometers, 16-20 kilometers, and then after that I will take rest. Okay, yes, really. Okay, we'll start with the appendicular skeleton. Last class la nama padichachu illaya? Last class la appendicular skeleton we covered, and today we will talk about joints and then disorders. Joints padikalam, disorders padikalam. Hi Darshini, hello, good evening, very good evening. Okay, so joints and disorders. First nama padikka poradhu joints. Enna joints na enna, evlo types of joints irukku, idellame nama padikalam. Adukapra disorders romba mukkiyam. Idhula irundhu romba important ana questions alla varapodhu. 20 kilogram OMG, 20 kilogram என்னது 20 kilograms, 20 kilometers, not gram, kilometers. Yes, 20 kilometers you have to drive. Okay, drive பண்ணிட்டு வரணும். Anyways, so right, so joints, when we start with joints அப்படினா என்ன? What is joints? Joints like point of articulation அப்படின்னு சொல்லுவோம். Point of articulation. Point of articulation, it is a point of articulation. Okay, in the point between two bones,
ரெண்டு போன்ஸுக்கு இடையில இருக்கிற மூவ்மெண்ட் அதுதான் என்னது எஸ் கிலோமீட்டர்ஸ் எஸ் ரைட் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே என்னது டூ போன்ஸுக்கு இருக்கிற இடையில இருக்கிற மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட் தான் என்னது அந்த அந்த இடத்துல இருக்கிற ஜாயிண்ட் ஸோ மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பாயிண்ட் அதுதான் நம்மளோட ஜாயிண்ட் ஓகே அதுதான் என்னது ஜாயிண்ட் okay on the basis of mobility அப்படினா என்னது நடமாட்ட movement mobility joints are classified into three types based on mobility joints நம்ம என்ன பண்ணலாம் three types classify பண்ணலாம் three types என்ன பண்ணலாம் classify பண்ணலாம் என்னென்ன three types classify பண்ணலாம் first based on the movement first is your fibrous joints fibrous or immovable joints fibrous or immovable joints சரியா second என்னது second is your cartilaginous or slightly movable joints cartilaginous or slightly movable joints மூணாவது நம்மளோட synovial joints synovial or freely movable joints synovial joints or freely movable joints cartilaginous joints க்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா cartilaginous joints க்கு இன்னொரு பேர் இருக்கு imperfect joints okay so cartilaginous joints க்கு இன்னொரு பேர் இருக்கு என்னது imperfect joints அப்போ பர்ஃபெக்ட் ஜாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல அது என்னது நம்மளோட சைனோவியல் ஜாயிண்ட் ஸோ சைனோவியல் ஜாயிண்ட்டுக்கு பேர் என்ன இதுதான் நம்மளோட பர்ஃபெக்ட் ஜாயிண்ட்ஸ் இருக்கிறதுல அதிகமான ஜாயிண்ட் என்னது நம்மளோட சைனோவியல் ஜாயிண்ட்ல இருக்கிறதுல அதிகமான ஜாயிண்ட்னா அதிகமா இருக்கிற ஜாயிண்ட் நம்மளோட என்னது சைனோவியல் ஜாயிண்ட் சரி இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட்ஸ் பத்தி இன்னும் அதிகமா பேசியே ஆகணும் ஏன்னா வர வழியில நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி படிக்கணும் ஃபைபரஸ் ஜாயிண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு என்னது ஃபைபரஸ் ஜாயிண்ட்ஸ் time you look like you are in heavy pain yeah I am in severe pain but what to do I have to take class okay fibrous joints that is synarthrosis okay then we have cartilaginous joints cartilaginous joints so this cartilaginous joint it is also known as what it is also known as amphiarthrosis hi good evening Chitra very good evening Kanna very good evening okay amphiarthrosis and finally we have synovial joints the name of synovial joints what is synovial joints is also known as diarthrosis okay diarthrosis okay fine so now these are the three other names of என்னது வேற நேம் இருக்கு நம்மளோட ஜாயிண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே क्वेश्चंसல வரும் இது கேட்கலாம் क्वेश्चंसல சென் அப்படினா சுத்தமா மூவ் ஆகாது ஆம்பினா ஸ்லைட்லி கொஞ்சம் மூவ் ஆகலாம் ஆகாமையும் போகலாம் டைஆர்த்ரோசிஸ் ரெண்டு பக்கமும் கிளியரா எல்லா பக்கமும் மூவ் ஆகிறது டைஆர்த்ரோசிஸ் ஓகே சோ ஆர்த்ரோஸ் அப்படினா ஜாயிண்ட் ஆர்த்ரோஸ் அப்படினா என்னது ஜாயிண்ட் ஓகே ஆர்த்ரோஸ் அப்படினா ஜாயிண்ட் ஆல் ரைட் நவ ஃபைப்ரஸ் கார்டிலேஜினஸ் சினோவியல் இப்போ ஃபைப்ரஸ் பத்தி நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா ஓகே ஃபைப்ரஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சா ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ் எப்பவுமே என்ன இருக்கும் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் ஸோ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்ஸ் அதனால தான் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் தே ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் என்னது தே ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ் தே ஆர் interlocked
strongly with collagen fibers. collagen fibers இதுல present ஆயிருக்கும். இந்த ஜாயின்ட்ஸ்ல என்ன ஃபைபர்? collagen fiber ஸ்ட்ராங்கா லாக் ஆயிருக்கும், அதனால ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அதனால மூவ் பண்ண முடியாது. ஓகே, இதுல சோ ஃபிக்ஸ்டு ஜாயின்ட்ஸ் நம்ம சொல்லும்போது இதுல 3 சப் டைப் இருக்கு. என்ன இருக்கு? 3 சப் டைப், 3 டைப் ஆஃப் சப் டைப் இருக்கு நம்மளுக்கு ஜாயின்ட்ஸ்ல. ஓகே, ஃபிக்ஸ்டு ஜாயின்ட்ஸ்ல ஆர் ஃபைப்ரஸ் ஜாயின்ட்ஸ்ல 3 சப் டிவிஷன்ஸ் இருக்கு. என்னது? நம்பர் 1 suture, then number 2 we have syndesmosis, okay, syndesmosis, gomophosis, syndesmosis ஒன்னு, அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம மூணாவது என்னது? gomphosis. okay, மூணாவது என்னது? நம்மளோட gomphosis. so we'll write gomphosis here, gomphosis. so 3 sub types இருக்கு. number 1 suture, number 2 syndesmosis, and number 3 gomphosis. okay, suture, syndesmosis and gomphosis. right, நம்ம இப்போ சூச்சர் அப்படின்னு சொன்னா எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? சூச்சர்ஸ் மோஸ்ட்லி நம்ம என்சிஆர்டி பாயிண்ட் ஆஃப் வியூல போனா சூச்சர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்ரம் என்சிஆர்டி பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு இது வேண்டாம். பட் சூச்சர் அப்படின்னு நம்ம சொன்னா என்னது? எங்க இருக்கும்? ஸ்கல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்கல்லையும் கிரேனியம், எதுல? கிரேனியம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இங்க கிரேனியம். இப்போ கிரேனியம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இதுதான் நம்மளோட பிரெயின். கிரேனியம்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா? சோ இதுதான் என்னது? சூச்சர். ஓகே, இது என்னது? சூச்சர். இது ஃப்ரண்டோ பரைட்டல் சூச்சர்னு சொன்னோம் சரியா? ஜாயிண்ட்ஸ். இது என்னது? இது நம்மளோட என்னது? லாம்டாய். ஓகே, நம்ம கிட்ட சூச்சர்ல என்னென்ன இருக்கு? லாம்டாய்டல் சூச்சர், okay, lambdoidal suture, then frontoparietal suture, இந்த மாதிரி different types of suture இருக்கு. okay, so suture அப்படிங்கிறது fibrous joint which is present in the cranium. okay, so craniumல இருக்கிறது என்னது? நம்மளோட suture. syndesmosis, gomphosis நம்மளுக்கு வேண்டாம். okay, தேவையில்லை. but yes, suture. okay, flat, yes, flat skull bones. so skull bonesல இருக்கிறது suture 100% correct. அடுத்தது என்னது? நம்மளோட cartilaginous joints. so cartilaginous joints அப்படின்னா amphiarthrosis. cartilaginous joints எங்க present ஆயிருக்கும்? yes, cartilaginous joints எங்க present ஆயிருக்கும்? they are slightly, so it's like mobility இருக்கும், ஆனா அவ்வளோ மொபைலா இருக்காது. for example, இப்போ எங்க present ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, this one is present in the intervertebral டிஸ்க் வந்துட்டு அதான் இன்டர்வர்டிபிரல் டிஸ்க். அதுக்கப்புறம் வேற எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? ரிப்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் இல்லையா? ரிப்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஸ்லைட்லி இப்படி மூவ் பண்ணலாம், ஆனா ஃபுல்லா மூவ் பண்ண முடியும், ஃபுல்லா பெண்ட் பண்ண முடியாது. கொஞ்சோண்டு மூவ் பண்ணலாம், ஃபுல்லா பெண்ட் பண்ண முடியாது. வேற எங்க பிரசன்ட் ஆயிருக்கலாம்? பியூபிக் சிம்ஃபைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பியூபிக் சிம்ஃபைசிஸ் क्वेश्चनல வரும், நோட் பண்ணிக்கோங்க. பியூபிக் சிம்ஃபைசிஸ் क्वेश्चनல வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், இது எங்க இருக்கும்? இன்டர்வர்டிபிரல் டிஸ்க் அங்க இருக்கும். அப்படின்னா என்னது? ஒரு வெர்டிபிராக்கும் இன்னொரு வெர்டிபிராக்கும் இடையில இருக்கும். எஸ், ஜாயிண்ட் பிட்வீன் தி அட்ஜசன்ட் வெர்டிபிரா. என்சிஆர்டில இருக்கு, சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. பட் வெர்டிபிரல் காலம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு வெர்டிபிராக்கும் இன்னொரு வெர்டிபிராக்கு இடையில இருக்கிற அந்த கார்டிலேஜ், அதுதான் என்னது? கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். தே ஹெல்ப். ஓகே, ஓகே, அடுத்து என்னது? அடுத்து நம்மளோட சைனோவியல் ஜாயிண்ட். ஸோ சைனோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னா, சைனோவியல் ஜாயிண்ட் சொன்னா நிறைய இருக்கு. ஸோ அடுத்ததுல நம்ம சைனோவியல் ஜாயிண்ட் மட்டும் பார்க்க போறோம். சரியா? வில் டாக் அபவுட் சைனோவியல் ஜாயிண்ட்ஸ். சைனோவியல் ஜாயிண்ட்ஸ். சைனோவியல் ஜாயிண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா there are of different types. என்னென்ன? நம்பர் 1 ball and socket joints. ball and socket joints. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது hinge joint. மூணாவது angular joint. நாலாவது என்னது? gliding joint. அஞ்சாவது என்னது? pivot joint.
ஓகே பிவட் ஜாயிண்ட். ஆறாவது என்னது saddle joint. saddle joint சரியா saddle joint. okay so first ball and socket joint. okay ball and socket joint எங்கெல்லாம் இருக்கும்? ball and socket joint அப்படிங்கிறது 24 இல்ல அதுக்கு பேர் என்ன 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். saddle joint அப்படிங்கிறது என்னது? saddle joint means 360 டிகிரி இதோட ரொட்டேஷன் இருக்கும். ஓகே 360 டிகிரி இது வந்து ரொட்டேட் பண்ண முடியும். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னா ஒரு சாக்கெட் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு சாக்கெட் பிரசன்ட் ஆயிருக்கும். சாக்கெட் அப்படின்னா கேப் அப்படின்னு சொல்லலாம். சாக்கெட் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் அந்த இடத்துல ஒரு பால் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே என்ன இருக்கும்? ஒரு பால் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் இந்த பால் கூட இந்த சாக்கெட் ரெண்டும் என்ன ஆயிரும்? சேர்ந்து மூவ் ஆகும். ஓகே இந்த சாக்கெட் கூட இந்த பால் 360 டிகிரியில மூவ் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு சாக்கெட் இருக்கு, மேல ஒரு பால் இருக்கு. ஸோ பால் அண்ட் சாக்கெட் இது என்ன ஆகும்? இந்த பால் 360 டிகிரியில ரொட்டேட் ஆக முடியும். ஓகே 360 டிகிரியில என்ன ஆகும்? ரொட்டேட் ஆக முடியும். எஸ் ரைட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜாயிண்ட்ஸ் நம்ம படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டு நம்மளோட என்னது 2 ஜாயிண்ட் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்னு between pectoral girdle and between pectoral girdle and humerus. இன்னொன்னு என்னது? between pelvic girdle and femur. ஓகே pelvic girdle and femur. இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னது? இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னது? pectoral girdle and humerusல ஃபார்ம் ஆகிற அந்த கேவிட்டிக்கு பேரு glenoid cavity and pelvic girdle and femurக்கு ஃபார்ம் ஆகிறது acetabulum. இதெல்லாம் தான் நம்ம நீட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே இதெல்லாம் தான் நம்மளுக்கு நீட்டுக்கு இம்பார்ட்டன்ட். சரியா இதெல்லாம் தான் நம்ம நீட்டுக்கு இம்பார்ட்டன்ட். 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கு இந்த இடத்துல. கிளியர்? எஸ். அடுத்தது நம்ம பார்க்க போனா ஹிஞ்ச் ஜாயிண்ட். அடுத்தது நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் காட்டுறேன். நான் பிக்சர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிக்சர்ஸோட நம்ம போகலாம். ரெண்டாவது ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஓகே ஹிஞ்ச் அப்படின்னா என்னது? ஹிஞ்ச் அப்படின்னா கான்வெக்ஸ் எண்ட்ஸ். ஓகே நம்ம வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் ஷோ யூ. வெயிட். ஓகே யூ கேன் see here. இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே பிவட் ஜாயிண்ட் அப்படின்னா எங்க இருக்கும்? பிவட் ஜாயிண்ட் அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் என்னது? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எங்க இருக்கு? ஒன்னு நம்மளோட இந்த இடத்துல இருக்கு, தட் இஸ் ஹிப் ஜாயிண்ட். ஓகே அண்ட் அசிட்டாபுலம் பாயிண்ட் கிட்ட ஹிப் ஜாயிண்ட் அண்ட் த ஃபீமர். இன்னொன்னு இங்க இருக்கும், எங்க? ஷோல்டர் போன் கிட்ட. சரியா? சரி நம்பர் 1. ஸோ எப்படி இருக்கு? ஒரு சாக்கெட் இருக்கு, மேல ஒரு இந்த இடத்துல பாருங்க இங்க இருக்கு, இங்க ஒரு சாக்கெட் இருக்கு, இங்க ஒரு பால் இருக்கு. ஸோ இது 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். ஓகே சாரி. ஓகே ரெண்டாவது என்னது? நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு? பிவட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் சொல்றோம். ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னா எல்போ ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட் மீன்ஸ் ஒன்லி 360 டிகிரி இல்லாம ஒன்லி 180 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடியது நம்மளோட ஹிஞ்ச் ஜாயிண்ட். சரியா? ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னா என்ன? எவ்வளவு ரொட்டேட் ஆகும்? 180 டிகிரி ரொட்டேஷன். எவ்வளோ? 180 டிகிரி ரொட்டேஷன். 180 டிகிரி ரொட்டேஷன் இதுக்கு இருக்கணும். இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகாது, 180 டிகிரி தான் இதுக்கு ரொட்டேஷன் இருக்கணும். ஸோ என்னென்ன வரும்? 360 டிகிரி இல்லாம 180 என்னென்ன வரும்? நீ, எல்போ, ஆங்கிள், நீ, எல்போ, ஆங்கிள், அதுக்கப்புறம் என்னது? இன்டர்கார்பலரி, interphalangeal joints, interphalangeal joints. Interphalangeal joints அப்படின்னா என்ன? between the phalanges. சரியா? between phalanges. clear? knee joint, elbow joint, ankle joint, phalanges கிடையில, phalangesனா fingers கிடையில இருக்கிற joints அது எல்லாமே. ஸோ வணக்கம். ஹாய் லத்திகா, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. வணக்கம் வணக்கம், வாருங்கள். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். எப்படி இருக்கு டியூஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கிளாஸஸ், எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? டெல் மீ எவ்ரிதிங். இது வரைக்கும் எப்படி போச்சு உங்க லைஃப்? டெல் மீ அபவுட் தட். சொல்லுங்க பார்க்கலாம். டெல் மீ எவ்ரிதிங். நவ் நம்ம சித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் ஃப்ளெக்ஷன் அது ரெண்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிட் ஆக்சஸ் இருக்கு. இதுக்கு பாடினா இதுதான் பாடியிலேருந்து தூரமாக போனால் அதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன். பாடியிலேருந்து இதே மாதிரி பாடியிலேருந்து தூரமாக போனால் அதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன். பாடி டுவார்ட்ஸ் போனால், புரியுதா? ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷனாக தூரமாக போகிறது, மிட் லைன்ல இருந்து தூரமாக போகிறது. ஸோ இது மிட் லைன்க்கு டுவார்ட்ஸ் த மிட் லைன், கமிங் அவே ஃப்ரம் த மிட் லைன். ஸோ இது ரெண்டு மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ல 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கு. ஆனால் இங்கே எப்படி இருக்கு? 360 இல்லை, ஒன்லி 2 மூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள். எஸ், கதவு வந்து எப்படி ரெண்டு சைடு ஓப்பன் ஆகுமா? எல்லா பக்கமும் 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகாது. ஏன் அப்படின்னா கதவு கிட்ட என்ன இருக்கும்? நட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. கதவுக்கும் செவுத்துக்கு இடையில ஜாயிண்ட் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டா? இப்படி தான் மூவ் ஆகும். அது பார்த்துருக்கீங்களா ஜாயிண்ட்? ஸோ அதுதான் ஹிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஹிஞ்சஸ். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஓகே, அதனால தான் அதுக்கு பேர் என்னது? hinge joint. I'm very happy to see so many people today in my live and chat box. I'm very happy. Thank you Latika for joining. Thank you everybody for joining actually. Adu Malini agato. Okay, thank you Malini and Chitra, Kriti, Nitya, so many people. Chalo, thank you so much. Adutha enade? Adutha nammaloda angular joint. Okay, adutha enade? Angular joint. Angular joint அப்படிங்கிறது என்னது? இதுக்கு இன்னொரு பேர் கொண்டைலாய்டு ஜாயிண்ட். ஆங்குலருக்கு இன்னொரு பேர் என்ன? கொண்டைலாய்டு ஜாயிண்ட். ஓகே, கொண்டைலாய்டு ஜாயிண்ட். இப்போ கொண்டைலாய்டு ஜாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் இதுக்கு வரும். and side to side movement இதுக்கு கொடுக்கும். side to side movement கொடுக்கும். front and back side to side movement இதுக்கு கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துல ஏன்னா கேவிட்டி, இந்த இடத்துல எலிப்டிக்கல் கேவிட்டி இருக்கும். எலிப்டிக்கல் கேவிட்டி ஜாயிண்ட்ஸ்ல என்ன இருக்கும்? எலிப்டிக்கல் கேவிட்டில ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு எலிப்சாய்டு ஜாயிண்ட்னு கூட சொல்லுவாங்க. அதனால இதுக்கு பேர் என்ன? எலிப்சாய்டு ஜாயிண்ட். ellipsoid joint in kuda nama idukku sollala. Condylite joint or ellipsoid joint or angular joint. Thank you Chitra, thank you so much. Yes sir, it was good but I don't have enough time to revise concepts sir. I have time to learn but not time to revise. How are you sir? I'm fine here. Exam I had done very good sir. But Latika, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எப்போவுமே எல்லாத்துக்குமே சொல்கிறேன், லத்திகாவுக்கு மட்டும் கிடையாது. படிக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதுக்கு டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் படிச்சுட்டு மட்டும் இருக்கீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் தயவு செய்து பிளான் ப்ராப்பர்லி. ஓகே லத்திகா, இஃப் யூ ஃபீல் டிஃபிகல்ட்டி இன் பிளானிங் அப்படின்னா யூ கான்டாக்ட் மீ. நீங்கள் எனக்கு டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே, I will give you the plan. or இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களோட சிச்சுவேஷன்ஸை நீங்கள் சொல்லுங்கள். என்னென்ன கண்டிஷன், என்னென்ன டைம் ஃப்ரீயாக இருக்குன்றது உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்ட் பிளான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஸ்டடி பிளான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதில் ரிவிஷனும் வந்துடும், படிக்கிறதும் வந்துடும். கிளியர்? ஸோ தயவுசெய்து ரிவிஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுதான் இருக்கிறதுலையே முக்கியமான ஒரு பார்ட். ரிவிஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல் ரைட். தேங்க்யூ ஸோ மச் சித்ரா ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். All right. So angular joint இது எங்க இருக்கும்? இது வந்து மெட்டாகார்பலுக்கும் ஃபேலஞ்சுக்கும் இடையில இருக்கிற ஜாயிண்ட். எஸ், ஓகே டன் லத்திகா. ஓகே, இது எங்க இருக்கும்? இது மெட்டாகார்பலரி ஃபேலஞ்சியல் ஜாயிண்ட். மெட்டாகார்பலுக்கும் ஃபேலஞ்சஸுக்கும் இடையில இருக்கும். என்னது? saddle joint, elliptical joint or ellipsoid joint or condyloid joint. எங்க இருக்கும்? நம்மளோட மெட்டாகார்பலுக்கும் ஃபேலஞ்சஸ்க்கும் இடையில பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? சரி, அடுத்தது நம்மளோட கிளைடிங் ஜாயிண்ட்.
when we talk about gliding joint அப்படின்னா ஸ்லிப் ஆகிறது இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸ் ரெண்டு பக்கமும் இருக்கணும் இல்லை என்ன இருக்கணும் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கணும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஸோ அதுதான் கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படின்னு சொன்னால் இது அதே மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்லைடிங் மூவ்மெண்ட் கொடுக்கும் ஓகே இது என்ன மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸ்லைடிங் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்போ இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதுதான் நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறது தான் நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க என்னது ஜாயிண்ட்ஸ் பிட்வீன் கார்பல் அண்ட் ரிஸ்ட் between carpals and wrist இது நம்பர் 1 அதுக்கப்புறம் between tarsals and ankle okay between tarsals and ankle so joints between carpal and wrist number 1 number 2 tarsals and ankle fine number 3 sternum and clavicle between sternum and clavicle okay between sternum and clavicle அதுக்கப்புறம் வேற எங்க இருக்கும் வேற எங்க இருக்கும் இது போதும் நம்ம அதுக்கு தவிர என்சிஆர்டியில் ஏதாவது சீன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்கம்மா பட் மோஸ்ட்லி இது போதும் இவ்வளோ இருக்குல்ல அது போதும் அடுத்தது நம்மளோட பிவட் ஜாயிண்ட் அடுத்தது பிவட் ஜாயிண்ட் pivot joint அப்படின்னு சொன்னா pivot joint எங்கெல்லாம் present ஆயிருக்கும் pivot joint is present okay movement in one plane movement in one plane ஒரே பிளேன்ல தான் இது மூவ் ஆகும் one plane so இது வந்து எல்லா பக்கமும் சுத்தி மூவ் ஆகாது இது எங்க இருக்கும் either front or either side ஒரே மூவ்மெண்ட் ஒரே ஆங்கிள் தான் மூவ் ஆகும் so present between atlas and axis number 1 between atlas and axis okay அதுக்கப்புறம் வேற எங்க இருக்கும் ரேடியோ அல்னர் ஜாயிண்ட் அப்படின்னா ரேடியஸ்க்கு அல்னாக்கு இருக்கிற ஜாயிண்ட் எஸ் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்னா C1 and C2 தானே C1 and C2 தான் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் ரேடியஸ் அண்ட் அல்னாக்கு இடையில இருக்கிற அந்த ஜாயிண்ட் ரேடியோ அல்னர் ஜாயிண்ட் ஓகே ஸோ இது ரெண்டு போதும் நம்மளுக்கு ஓகே எல்போ அண்ட் நீயா சரி டார்சல் அண்ட் யோர் டார்சல் சொல்றேன் பாருங்க ஃபிபியா அண்ட் டிபியூலா அதுக்கு இடையில இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட பிவட் ஜாயிண்ட் ரைட் ஸோ between your fibula and tibia and fibula tibiofibular joint okay now அடுத்தது saddle joint last but not least saddle joint அப்படிங்கிறது எங்க present ஆயிருக்கும் between carpal and metacarpal between carpal and metacarpal number 1 வேற எங்க present ஆயிருக்கும் between carpal and metacarpal of human thumb okay clear இதுதான் நம்மளோட saddle joint
ஓகே, சேடல் ஜாயிண்ட். ஸோ டோட்டல் நம்ம பார்த்தது எவ்வளோ டைப் ஆஃப் பார்த்துருக்கோம், எவ்வளோ டைப் பார்த்துட்டாச்சு, 6 பார்த்துருக்கோம் இல்லையா, 3 டைப் பார்த்துருக்கோம். 3 டைப்பில் ஃபர்ஸ்ட் ஒன்ல 3 டைப்ஸ் பார்த்தோம், சப் டைப். அதுக்கப்புறம் சினோவியலில் நம்ம என்ன பார்த்தோம், சினோவியலில் 6 பார்த்துருக்கோம். சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஓகே ஓகே, வெரி குட் தர்ஷினி. ஓகே, சினோவியல் ஜாயிண்ட் அப்படின்னு என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட போனோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட்ஸ் லைக் இதுதான் நம்மளோட ஒரு போன் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஒரு போன், இது நம்மளோட இன்னொரு போன். ஓகே, இது நம்மளோட இன்னொரு போன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் இது நம்மளோட ஒரு போன். ஓகே, அண்ட் இது நம்மளோட இன்னொரு போன். இப்போ இந்த போன் இருக்கு அப்படின்னா இது ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறது என்னது, என்ன ஜாயிண்ட் பண்ணியிருக்கும், இதை இங்கே ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறது இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இதுதான் நம்மளோட லிகமெண்ட். என்னது, நம்மளோட லிகமெண்ட். ஓகே, லிகமெண்ட். ஸோ லிகமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குமா? எஸ், லிகமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த லிகமெண்ட் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கிற இந்த லிகமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடையில இதுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கிற ஃப்ளூயிட் இங்கே என்ன இருக்கும், ஒரு சினோவியல் மெம்பரேன் இருக்கும். I will show you. I will draw the structure. Okay. Synovial joint ஓட நான் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு வரையறேன். ஓகே, synovial joint ஓட ஸ்ட்ரக்சர் நான் வரையறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது. பேசிக் மட்டும் சொல்றேன், நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் போக போறது கிடையாது. வெரி பேசிக் அனாட்டமி தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் யுவர் போன். போனை நம்ம வந்துட்டு இப்படி வரைஞ்சா கேவலமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இனி சின்னதாகவும் கொஞ்சம் டீசெண்டாக வரைகிறேன். எனக்கு வரைகிறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோ வரைய வராது. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ட்ரா. ஓகே, இதுதான் நம்மளோட 2 போன். சரி, ஹாய் யஷ்வந்த், ஹாய்டா கண்ணா. இதுதான் நம்மளோட 2 போன். இந்த 2 போனுக்கு இடையில இந்த 2 போனை கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னது, லிகமெண்ட். இது என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஒயிட் கலர். ஓகே, ஒயிட் கலர் கார்டிலேஜ். இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒயிட் கலர் கார்டிலேஜ். கொஞ்சம் திக்காக வரைகிறேன். ஒயிட் கலர் கார்டிலேஜ் சொல்கிற பாருங்க, கனெக்டிவ் டிஷ்யூ, சாரி, ஒயிட் கலர் கனெக்டிவ் டிஷ்யூ, திக் கனெக்டிவ் டிஷ்யூ. இது என்ன பண்ணியிருக்கோம், இதை கவர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம், இதை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒயிட் கலர் கனெக்டிவ் டிஷ்யூ இதுக்கு பேர் தான் லிகமெண்ட். சாரி, லிகமெண்ட். இதுக்கு பேர் தான் என்னது, லிகமெண்ட். இதுதான் நம்மளோட லிகமெண்ட். சத்தியமா எனக்கு வரைய வராது, நிஜமா எனக்கு வரைய வராது கண்ணா. நீங்க எல்லாருமே சொல்றீங்க வரைய வருதுன்னு, பட் வரைய வராது. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும், ஃபைப்ரஸ் கேப்சியூல் ஒன்று இருக்கும். என்ன இருக்கும், ஃபைப்ரஸ் கேப்சியூல். அதுக்கப்புறம் நம்மளோட சினோவியல் மெம்பரேன். இதுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு ஃபைப்ரஸ் கேப்சியூல். தேர் வில் பி அ ஃபைப்ரஸ் கேப்சியூல். ஃபைப்ரஸ் கேப்சியூல். அதுக்கப்புறம் சைனோவியல். ஃபைப்ரஸ் கேப்சியூல் இப்படி கூட வேண்டாம், நம்ம சிம்பிளா இங்க வரைஞ்சா போதும். ஃபைப்ரஸ் கேப்சியூல், ஃபைப்ரஸ் கேப்சியூல். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், சைனோவியல் மெம்பரேன். வில் ஹாவ் சைனோவியல் மெம்பரேன். சைனோவியல் மெம்பரேன். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். உள்ள நம்மளோட சைனோவியல் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும். சைனோவியல் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும். சைனோவியல் ஃப்ளூயிட். இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறனால தான் இந்த மூவ்மெண்ட் நம்மளுக்கு போன்ஸில் நடக்குது. ஓகே, மூவ்மெண்ட் நம்மளுக்கு நடக்குது. யூ ஈவன் செட் சம்வேர் வரைய வராதுன்னு சொல்லுவேன், அப்போ தான் பாராட்டுவாங்கன்னு. யா, ரைட், கரெக்ட் தான். ஸோ
ஸோ ஆமாம் கரெக்ட் நான் சொன்னது. எனிவேஸ் இதுதான் நம்மளோட சைனோவியல் என்னது சைனோவியல் ஜாயிண்ட்ஸ். இந்த சைனோவியல் ஜாயிண்ட்ல இருக்கிறது இதுதான் சைனோவியல் மெம்பரேன். லெட்ஸ் சே சைனோவியல் மெம்பரேன். இந்த சைனோவியல் மெம்பரேனுக்குள்ள இந்த சைனோவியல் மெம்பரேனா இதுக்குள்ள இருக்கிற இந்த ஃப்ளூயிடுக்கு பேரு சைனோவியல் ஃப்ளூயிட். சரியா, சைனோவியல் ஃப்ளூயிட். இப்போ ஒரு போன் அப்படி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு போன் வரைகிறோம். லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட போன். ஓகே, இதுதான் நம்மளோட போன் அப்படின்னா this is bone. ஓகே, இதுதான் அது போன். ஓகே, லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட போன். சரியா, ஓகே, இது நம்மளோட போன் அப்படின்னா இந்த போனோட இந்த அவுட்டர் பார்ட், ஓகே, அண்ட் இந்த பார்ட், இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு இது ரெண்டும், இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்ன? எபிஃபைசிஸ். இது என்னது? திஸ் இஸ் கால்ட் எபிஃபைசிஸ். ஓகே, இது ரெண்டுக்கு பேரு எபிஃபைசிஸ். அதுக்கப்புறம் இது ரெண்டு, இந்த நெக் ரீஜன் இங்க இருக்கும், இது நெக் ரீஜன், இதுக்கு பேரு மெட்டாஃபைசிஸ். இது ரெண்டு, இதுதான் நெக் ரீஜன், மெட்டாஃபைசிஸ். அதுக்கப்புறம் இந்த ரீஜனுக்கு பேரு டயாஃபைசிஸ். சரியா, போனோட இது 3 ரீஜன். ஓகே, போனோட 3 ரீஜன். சரி, 3 டவுட் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 3 டவுட் கொஸ்டின் நீ கமெண்ட்ல போட்டுரு, நான் பார்த்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா, ஓ மேலே போட்டியா? லிகமெண்ட்ஸ்ல லாக்டிக் ஆசிட் இருக்குமா சார்? லிகமெண்ட்ஸ்ல லாக்டிக் ஆசிடா? லிகமெண்ட் அப்படிங்கிற, ஓகே சார், லெக் பெயின் எதுக்கு தான் காரணமா? இல்லை, லெக் பெயினுக்கு காரணம் கிடையாதுடா கண்ணா, இது லெக் பெயினுக்கு காரணம் கிடையாது. இங்கே இருக்கிற லிகமெண்ட் டியர் ஆனாதான் பிரச்சனை வரும். இது வந்து என்னது, லிகமெண்ட் இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ரெண்டு போனையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். சரியா, இல்லைன்னா போன் மூவ்மெண்ட் நடக்கும்போது அது அங்கங்கே போயிடும்ல, ஸோ கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி நடக்க முடியாது. ஸோ அதுக்காக அது என்ன பண்ணி ரெண்டு போன்ஸையும் கரெக்டாக ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். அப்போ தான் கரெக்டாக பெண்ட் பண்ண முடியும், நடக்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம லிகமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த லிகமெண்ட் டியர் ஆகும்போது தான் என்ன இருக்கும், லிகமெண்ட் டியர் ஆகும்போது தான் பிரச்சனை வரும். லிகமெண்ட் டியர் ஆகும்போது பெயின் ஆகும். அப்போதான் அந்த இடத்துல போன் வந்து இப்படி இருக்கிற போன் சைடில் போயிடும், மேலே கீழே போகலாம். ஸோ கரெக்டாக மூவ்மெண்ட் நடக்காது. ஓகே, கோஆர்டினேஷன் இருக்காது, மூவ்மெண்ட் ப்ராப்பராக நடக்காது. அதுக்கப்புறம் லிகமெண்ட் டியர் ஆனால் இந்த போனு அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். ஐ மீன் ஒன்று இடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அந்த டைம் வரும்போது நம்மளுக்கு நிறைய பெயினாக இருக்கும், இங்கே இடத்துல வீங்கிரும். சரியா, இடையில இந்த சினோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறனால ஷாக் வந்து, இது வந்து ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்லலாம். ஷாக் வந்து என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணிடும். இங்க ஃபோர்ஸ், இந்த ப்ரெஷர், இங்க இருக்க ரெண்டு போன் கொடுக்குற ப்ரெஷரை அது வந்து தாக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த ரெண்டு போன் என்ன பண்ணாது, ரெண்டு போன் ஒருத்தர் முட்டாதனால என்ன ஆகும், அந்த இடத்துல எந்த ஒரு வலி இருக்காது, ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகாது, பெயின் ஆகாது. அதனால அது வந்து என்ன இருக்கும், ப்ராப்பர் மூவ்மெண்ட் இருக்கும் வித்தவுட் பெயின். ஓகே, சரி, லிகமெண்ட்குள்ள சினோவியல் ஃப்ளூயிட்ல லிகமெண்ட் உள்ள சினோவியல் ஃப்ளூயிட்ல கன்சிஸ்ட் ஆஃப், உன்னோட அந்த கொஸ்டின் எனக்கு புரியலடா கண்ணா. ஓகே, லிகமெண்ட்ல லாக்டிக் ஆசிட் இருக்குமா? லிகமெண்ட்ல லாக்டிக் ஆசிட் இருக்காது. சரி, லிகமெண்ட்ல லாக்டிக் ஆசிட் இருக்காது. லாக்டிக் ஆசிட்க்கும் லிகமெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. லிகமெண்ட் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அதுல என்ன இருக்கும், கனெக்டிவ் டிஷ்யூனா அதில் ஃபைபர்ஸ் இருக்கும், செல்ஸ் இருக்கும், அண்ட் அதில் ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட், ஐ மீன் ஒரு சில காம்பனன்ட்ஸ், பயோ மேக்ரோ மாலிகுல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை தவிர நம்ம லாக்டிக் ஆசிட்லாம் இருக்குமா அப்படிங்கிறது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காது. சரியா, 3 questions சார், அதுதான் சொல்லிட்டேன் எல்லாமே. ஓகே, லிகமெண்ட் உள்ள சினோவியல் ஃப்ளூயிட் எனக்கு அது புரியல, அதனால அது கொஸ்டினை நீ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடு. ஓகே, சரி. இப்போ எபிஃபைசிஸ் அப்படின்னா ரெண்டு ஓரத்தில் இருக்கிற இந்த ரெண்டு சைடு இருக்கிற போன் எபிஃபைசிஸ், ஜாயிண்ட் வந்து மெட்டாஃபைசிஸ், அண்ட் சென்டரில் இருக்க இந்த ஷாஃப்ட், இந்த பாடி, இதுக்கு பேரு டயாஃபைசிஸ். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் நிறைய சின்ன ஓட்டைகள் இருக்கும். கரெக்டா, இந்த சின்ன ஓட்டைகள் ஸ்மால் போர்ஸ் மாதிரி இருக்கும். சரியா, அதனால இது வந்து இந்த ரீஜன் சாஃப்டா இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரீஜன் எப்படி இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சி. ஓகே, சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சி. அண்ட் இந்த இடத்துல நிறைய என்ன இருக்கும், பிளட் சப்ளை இருக்கும். இந்த இடத்துல நிறைய பிளட் சப்ளை இருக்கும். அதனால ஹியர் ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ், விச் மீன்ஸ் பிளட் செல்ஸ் இங்கே தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ரெட் போன் மேரோன்னு சொல்லலாம், பிளட் செல்ஸ் அங்கே தான் ஃபார்ம் ஆகும். இந்த போனை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம், இப்படி நம்ம கட் பண்ணி இந்த ரீஜனை நம்ம எடுத்து பார்த்தோம், இல்லை இந்த ரெண்டு சைடு உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தா இதுதான் போன், இப்படி இருக்கும். ஓகே, அப்படின்னா இப்படி இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். அப்போ இந்த ரீஜன் கேவிட்டி, கேப் இருக்கும் இங்க.
இங்கே என்ன இருக்கும், கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லோ கலர் டிஷ்யூ வந்து அக்யூமுலேட் ஆயிருச்சு அப்படின்னா எல்லோ போன் மாதிரி எல்லோ, இந்த இடத்துல ஃபேட் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு இடையில இது என்னது காம்பேக்ட் போன்னு சொல்லுவோம். இந்த சைடில் இருக்கிற வால் இது காம்பேக்ட் வால்னு சொல்லுவோம். திஸ் இஸ் காம்பேக்ட் வால் ஆஃப் போன், காம்பேக்ட் வால் ஆஃப் போன். ரொம்ப டைட்டாக இருக்கும். இதுக்குள்ளதான் என்ன இருக்கும், பிளட் வெசல்ஸ் எல்லாமே டிராவல் ஆகும். இது வழியாக தான் நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாமே மேலே டிராவல் ஆகும், கீழேயும் டிராவல் ஆகும். இது வழியாக தான் பிளட் வெசல்ஸ் மேலேயும் கீழேயும் டிராவல் ஆகும். எப்படி, இது வழியா, லெட்ஸ் சே ஓகே, இது வழியா, ரைட். ஸோ காம்பேக்ட் போன் இடையில ஹாலோவாக இருக்கும். இடையில என்ன இருக்கும், ஹாலோ. பட் ஹாலோனா கம்ப்ளீட்டாக ஹாலோ இருக்காது, உள்ள டிஷ்யூஸ் ஃபில் ஆயிருக்கும், yellowish டிஷ்யூ உள்ள வந்து ஃபில் ஆயிருக்கும். ஃப்ளூயிட் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, சினோவியல் ஃப்ளூயிட் கன்சிஸ்ட், நான் சொல்றேன். சினோவியல் ஃப்ளூயிடுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றியா, சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட போன். அதுக்கப்புறம் இந்த போனை பார்த்தீங்கன்னா இது காம்பேக்ட், ஓகே, காம்பேக்ட் போன். பிளஸ் இந்த போன்ல தான் என்ன இருக்கும், ஹர்வீஷியன் கெனால், வால்ஸ்வென் கெனால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயிலாம் தேவையில்லை, கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க நீட் எக்ஸாம்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஷ்யூ சாப்டர் போய் ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ சாப்டர் ஒரு செப்பரேட்டாக நான் இதுக்குன்னு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது போதும். அதுக்கப்புறம் இந்த போன், ஓகே, இந்த போன், there are different types of bones, long bones, short bones, flat bones. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த போன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஷார்ட்ஸ் தலை சுத்திடுச்சுடா, திடீர்னு தலை சுத்திடுச்சு. ஐம் சாரி ஆல் ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, போன்ஸ் இருக்குது. லாங் போன், ஷார்ட் போன், ஃப்ளாட் போன்ஸ், இர்ரெகுலர் போன்ஸ், இந்த மாதிரி நிறைய போன்ஸ் இருக்குது. இந்த போன்ஸுக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன், சரியா, வீடியோவாக போடுறேன். ஆல்ரைட், ஸோ அது போதும். ஏன்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கேட்க மாட்டாங்க. ஓகே, மெயின் என்னது நம்மளோட பட்டேலா சிசமாய்டு போன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, சரி. அப்போ சினோவியல் ஃப்ளூயிட், ஓகே, சினோவியல் ஃப்ளூயிட்னா அதோட காம்போசிஷன் என்ன, கரெக்டாக கேட்ட. வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் சினோவியல் ஃப்ளூயிட்? ஓகே, ஸோ காம்போசிஷன் அப்படின்னு நான் எழுதிடுறேன், சரியா. இந்த இடத்துல நான் எழுதிடுறேன் காம்போசிஷன் ஆஃப் சினோவியல் ஃப்ளூயிட். ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்கும், ஹையலூரோனிக் ஆசிட், ஓகே, ஹையலூரோனிக் ஆசிட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்கும், வாட்டர். ஓகே, சாரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பாஸ்போலிபிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, பாஸ்போலிபிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட லுப்ரிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்கும், லுப்ரிசின். இது எல்லாம் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஹைலூரோனிக் ஆசிட் தான் ஷாக் அப்சார்பர், குஷனிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி லுப்ரிசின் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லுப்ரிசின் ஹெல்ப் பண்ணுது. மீதி எல்லாம் புரோட்டீன், வாட்டர், இது எல்லாமே அது இன்ஆர்கானிக் சால்ட்ஸ். இதுல இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் இருக்கு, இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அடுத்த டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நரிஷ்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் வாட், synovial fluid. Okay, composition of synovial fluid. Okay,
now இந்த போன்ல இந்த போனோட அவுட்டர் மெம்பரேனுக்கு பேர் என்ன? போனோட அவுட்டர் மெம்பரேனுக்கு பேர் பெரிஆஸ்டியம். பெரிஆஸ்டியம். அண்ட் போனோட இன்னர் மெம்பரேனுக்கு பேர் எண்டோஆஸ்டியம். பெரிஆஸ்டியம் அண்ட் எண்டோஆஸ்டியம். ஓகே, பெரிஆஸ்டியம் அண்ட் எண்டோஆஸ்டியம். சரியா? சரி, ஓகே, ஆல் ரைட். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்னது டிசார்டர்ஸ். நெக்ஸ்ட் என்னது டிசார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்க்கலாம். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதானே கிளியர்லி? புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க டக்குன்னு. புரிஞ்சதுன்னா டக்குன்னு தம்ஸ் அப் கொடுத்துருங்க பார்க்கலாம். கமான், டக்குன்னு தம்ஸ் அப் கொடுத்துருங்க புரிஞ்சிருச்சுன்னா. சீக்கிரம். கமான் ஃபாஸ்ட். எஸ், கிறிஸ்டல் கிளியர். சரி, ஓகே. கலக்குறீங்களா? சரிடா கண்ணா. ஓகே, ஸோ எஸ், அடுத்தது நம்ம படிக்கலாம் டிசீஸ். டிசார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். musculoskeletal system. Okay, disorders of musculoskeletal system. என்னது ஃபர்ஸ்ட் டிசார்டர்? அர்த்ரைட்டிஸ். இப்போ டிசார்டருக்கு முன்னாடி ஒரு கீ பாயிண்ட் எழுதிக்கோங்க. கீ பாயிண்ட்ஸில் ஓகே, ஐட்டிஸ் அப்படின்னா என்னது? ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். இது உங்களோட கீ பாயிண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கீ பாயிண்ட்ல ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் போர் என்னது? ஆஸ்டியோ அப்படின்னா போன்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் போரோசிஸ் அப்படின்னா போர் ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். போர் ஃபார்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, போர் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் போதும். ஓகே, அடுத்து என்னது? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் டிசார்டர் என்னது? your first disorder is arthritis. இதுல ஆர்த்ரோஸ் அப்படின்னா ஜாயிண்ட்ஸ். இது வந்து கீ பாயிண்ட்ல எழுதணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்த்ரோஸ் அப்படின்னா ஜாயிண்ட். ஐட்டிஸ்னா என்னது? ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். கரெக்டா? இன்ஃப்ளமேஷன். அப்படின்னா arthritisக்கு மீனிங் என்ன? what is the meaning of arthritis? the meaning of arthritis is inflammation வீக்கம். இன்ஃப்ளமேஷன் என்னது? வீக்கம். ஓகே, ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் கிடையாது, டிசீஸ் கிடையாது கண்ணா. ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் கிடையாது. ரிமூட்டோட ஆர்த்ரைட்டிஸ் தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? இன்ஃப்ளமேஷன் இன் ஜாயிண்ட்ஸ். ஓகே, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். ஓகே, ரீசன் என்ன? ஆர்த்ரைட்டிஸ்க்கு காரணம் என்ன? ஆர்த்ரைட்டிஸ் காரணம் எப்பவுமே நம்ம பாடிக்குள்ள ஹாய் சுஜி, ஹாய் ஹேமங், ஹாய், ஹலோ, வெல்கம். ஸோ இந்த காரணம் இப்போ நம்ம பாடிக்குள்ள ஏதாச்சும் வீக்கம் வருது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனா இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்னால தான் நம்ம பாடிக்குள்ள வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் கிடையாது. ஐட்டிஸ்னா தான் இன்ஃப்ளமேஷன். ஓகே, நான் தப்பா எழுதிட்டேன்னா இந்த இடத்துல. சரி, நம்ம தப்பா எழுதிட்டேன், சாரி. ஐட்டிஸ் ITIS. ஓகே, ஐட்டிஸ்னா தான் வீக்கம். ஓகே, ஐட்டிஸ்னா தான் என்னது? வீக்கம். ரைட்டிஸ்னா இல்ல, ஐட்டிஸ்னா. சரியா? அப்போ நம்ம ஐட்டிஸ்னா உள்ள வீக்கம். டாப்பர் மாதிரி ஆன்சர் பண்ணலாம்னு பார்த்தா மொக்க வாங்குறேன். இல்லடா கண்ணா, அப்படியெல்லாம் கிடையாது. தப்பா சொன்னாலும் என்ன சொல்றல, அது போதும். சரியா? சரி, இப்போ ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். நம்ம பாடிக்குள்ள எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் நடந்தாலும் அதுல வந்து பின்னாடி ரீசன் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ரைட். ஸோ இன்ஃபெக்ஷன். ஸோ இங்கேயும் என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் பேசிக் ரீசன் இன்ஃபெக்ஷன். ரீசன் என்ன?
இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஏதாச்சும் கிருமி வந்து அதை அட்டாக் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். மேபி அதை பாக்டீரியா இல்லை ஏதோ ஒரு கிருமி வந்து அட்டாச் பண்ணிருச்சு. நம்பர் 1. நம்பர் 2 அலர்ஜி. ஏதாச்சும் அலர்ஜினாலையும் என்ன ஆகும்? அர்த்ரைட்டிஸ் வரும், ஜாயின்ஸ்ல வீக்கம் வரலாம். ஓகே. டெஃபிஷியன்சி, ஏதோ காரணம் நம்ம பாடியில ஏதோ டெஃபிஷியன்சி இருக்கு. ஓகே, டெஃபிஷியன்சினாலையும் வரலாம். ஓகே, ஹார்மோனல் டெஃபிஷியன்சி. ஸோ டெஃபிஷியன்சி ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு எழுதிக்கோங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதனால கூட என்ன வரலாம்? நம்மளோட அர்த்ரைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் ஆஃப் அர்த்ரைட்டிஸ். இதெல்லாம் தான் ரீசன் ஆஃப் அர்த்ரைட்டிஸ். சரியா? இந்த அர்த்ரைட்டிஸ்ல தான் நம்ம கிட்ட என்ன இருக்கு? இந்த அர்த்ரைட்டிஸ்ல தான் 3 டைப் இருக்கு. அர்த்ரைட்டிஸ்ல என்ன இருக்கு? அர்த்ரைட்டிஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, அர்த்ரைட்டிஸ்ல என்ன இருக்கு? 3 டைப்ஸ் இருக்கு. சப் டைப்ஸ்னு சொல்லலாம். ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் அர்த்ரைட்டிஸ். என்னது? நம்பர் 1 rheumatoid arthritis. Number 1. Number 2 என்னது? gouty arthritis. Number 3 osteoarthritis. Okay, rheumatoid arthritis, gouty arthritis or osteoarthritis. Rheumatoid, gouty and osteo இத பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. rheumatoid arthritis தான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது. இதுதான் என்னது? ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இதுதான் நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னது? இது நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசார்டர். சரியா? ஓகே, இது எதனால நம்மளுக்கு வரும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இன் த சைனோவியல் மெம்பரேன். இன்ஃப்ளமேஷன் in the synovial membrane. So synovial membrane la வீக்கம் வந்துரும். ஏன்னா நம்மளோட ஓன் ஆன்டிபாடி நம்ம synovial membrane, synovial joints ல போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். synovial membrane ல அட்டாக் பண்ண அங்க போய் பைண்ட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால அங்க என்ன வரும்? எக்ஸசிவ் ஓகே inflammation synovial joints. ரீசன் என்ன? synovial membrane க்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? ரீசன் இஸ் excessive secretion of synovial fluid. Excessive secretion of synovial fluid. synovial fluid எக்கச்சக்கமா செக்ரீட் ஆகுது. அதனால அந்த இடத்துல வீக்கம் வந்துருது. synovial fluid அதிகமா செக்ரீட் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ அதனால அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த இடத்துல வீக்கம் வந்துருது. ஸோ மெயின் ரீசன் திக்னிங் ஆகுது. synovial membrane திக் ஆயிரும். synovial membrane என்ன ஆயிரும்? திக் ஆயிரும். நம்பர் 1 excessive secretion. நம்பர் 2 thickening of synovial membrane. மெம்பரேன் வந்து திக் ஆயிருச்சு அண்ட் அதோட சேர்த்து ஃப்ளூயிடும் அதிகமா செக்ரீட் ஆகுது. இது ரெண்டு கண்டிஷன்னால நம்மளுக்கு அங்க வீக்கம் வந்துருது. சரியா? இதுதான் நம்மளோட ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இதுதான் நம்மளோட ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டோட்டலாவே. ஸோ ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல இதுல என்ன, இதுக்கு பின்னாடி ரீசன் இன்னொன்னு இருக்கு. என்னது? இதுல ஓகே, நான் ஃப்ளூயிட் செக்ரேஷன் அதிகமா இருக்கு. சரியா? ஃப்ளூயிட் செக்ரேஷன் அதிகமா இருக்கு. பெயின்ஃபுல் ஜாயிண்ட். ஓகே, ஸோ இது என்னது? பெயின்ஃபுல் ஜாயிண்ட்ஸ் என்ன இருக்கு? பெயின்ஃபுல்லா இருக்கு. இதுல IgM ஆன்டிபாடி ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். என்னது? நம்மளோட ஆன்டிபாடி என்ன ஆன்டிபாடி அப்படிங்கிறது. ஓகே, இங்க என்ன இருக்கும்? இங்க வந்துட்டு ரியூமட்டாய்டு ஃபேக்டர் IgM. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம NCERT-ல அதெல்லாம் இல்ல. NCERT-ல அதெல்லாம் இல்ல. அதனால நம்ம அவாய்ட் பண்ணலாம் இஃப் யூ வாண்ட்.
ட்ரீட்மெண்ட் வேணா எழுதிக்கலாம். ட்ரீட்மெண்ட் என்னது? ட்ரீட்மெண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆர் பிசியோதெரபி. ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆர் பிசியோதெரபி. அது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், அது கூட நம்ம மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். நம்மளோட பேசிக் இங்கே ஐஜிஎம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஐஜிஎம் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் ஐஜிஎம் அப்படிங்கிறது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஜிஎம் அப்படிங்கிறது சப்போஸ் உங்கள் கொஸ்டினில் ஏதாச்சும் ஐஜிஎம் ஐஜிஜி அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா ஐஜிஎம் டக்குன்னு போட்டுருங்க. இதுக்கு பின்னாடி ரீசன் நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஜிஎம் ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஐஜிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஜிஎம் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின் எம். சரியா? இம்யூனோகுளோபுலின் எம். இது வந்து நம்ம ஆன்டிபாடி. இது நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஆனா ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்ல அங்க அதுக்கு அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மெம்பரேனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வரும். பெயின்ஃபுல் ஜாயின்ட்ஸ் நம்மளுக்கு வரும். இதுதான் முக்கியமானது இங்க. கிளியர்? ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் கிளியர் ஆயிடுச்சா? கிளியரா எல்லாத்துக்கும்? சொல்லுங்க டக்குன்னு. கிளியர் ஆயிடுச்சா ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்? எஸ், வெரி குட். ஓகே, அடுத்தது நம்மளோட ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் டீஜெனரேட்டிவ் டிசீஸ். degenerative disease, old age disease or degenerative disease. Okay, loss of articular cartilage அப்படின்னா hyaline cartilage அங்க போக ஆரம்பிச்சிரும். ஓகே, so loss of articular cartilage இதனால என்ன ஆகும்? ஸோ லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால அங்க வந்து பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் வரும். ஓகே, சரியா? சரி, ஓகே. நவ் இது வந்து ஆஸ்டியோ. கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன? கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் increases இங்க in the synovial joints. யூரிக் ஆசிட் என்ன ஆயிரும்? அங்க போயிட்டு அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, யூரிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால என்ன ஆயிரும்? அங்க யூரிக் ஆசிட் வந்துட்டு யூரிக் ஆசிட் becomes urate crystals. அங்க கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுனால அங்க என்ன ஆகுது? அங்க ஜாயின்ஸ்ல வந்து என்ன ஆகுது? so for example நம்ம urate crystals from the blood and become deposited in the joints. ஓகே, இதுதான். இது ஜாயின்ஸ்ல டெபாசிட் ஆகுறதுனால அங்க பெயின் வருது. ஓகே, கிளியரா? சரி, ஓகே. அடுத்து என்னது? அடுத்தது நம்மளோட ஆஸ்டியோபோரோசிஸ். நீ கேட்டடா யஷ்வந்த், நீ ஒரு கொஸ்டின் கேட்ட, அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். டோன்ட் வரி. ஓகே, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் என்ன? நீ அது என்சிஆர்டியில் கொடுத்துருக்கு கிளியர்லி. கடைசியில் ஒரு லாஸ்ட் லைன் ஐ கெஸ், அதை ஒரு தாட்டி நீங்க பாருங்க. ஓகே, என்சிஆர்டியில் கிளியரா கொடுத்துருக்கு ஈஸ்ட்ரோஜன் பத்தி, இல்லையா? சரி, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்னது? ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா போன் மாஸ் ரிடக்ஷன். ஆஸ்டியோபோரோசிஸ்னா போன் மாஸ் ரிடக்ஷன். போனோட மாஸ் வந்துட்டு என்ன ஆயிரும்? ரெடியூஸ் ஆயிரும். போனோட மாஸ் கொடுத்துருக்கா? சரி, ஈஸ்ட்ரோஜன் டைப்பிங் எரர் நினைக்கிறேன் உனக்கு. ஈஸ்ட்ரோஜன், எஸ், ஈஸ்ட்ரோஜன் இஸ் a sex hormone which is very important. I will tell you about that.
லேக் ஆகுதா? எல்லாத்துக்குமே லேக் ஆகுதாடா கண்ணா? சொல்லுங்க பார்க்கலாம். லேக் அப்படி ஆகுதுன்னு நான் செக் பண்ண சொல்றேன். சரியா? சரி, இப்போ என்ன ஆகும்? மினரல்ஸ் வந்துட்டு லேக் ஆஃப் மினரல்ஸ், லேக் ஆஃப் மினரல்ஸ். lack of minerals in the bone, okay, mineral deficiency nala varum, okay, mineral deficiency nala varum, okay, lack of minerals number 1. okay, adukapra enna airum, minerals kammiya irukkaranaala matrix la, so idu vandu bone vandu weak airum, bone becomes fragile. சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட போன் அப்படின்னு சொன்னா போன் இஸ் அ ரிசர்வாயர், ஆஃப் என்னது? போன் இஸ் அ ரிசர்வாயர்னா மினரல்ஸ் அதுல ஸ்டோர் ஆகுது, டெபாசிட் ஆகுது. அதனால தான் அதுக்கு பேர் ரிசர்வாயர்னு சொல்றோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா போன்ஸ்ல ஒரு சில செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நான் அந்த ஃபேக்ட்ஸ் நீங்க எழுதுறேன். ஓகே, ஒரு சில செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் ஆஸ்டியோகிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டியோகிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னா போன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னா போன் ஈட்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போன் ஈட்டிங் செல்ஸ் என்ன பண்ணும்? போன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சு சாப்பிட்டு அங்க இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ் அதெல்லாம் பிளட்ல தூக்கி போட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்? மினரல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கால்சியம் மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? நம்ம போன்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் போன்ஸ்ல கால்சியம் மினரல் டெஃபிஷியன்சி ஆயிரும். ஸோ போன்ஸ்ல மினரல் டெஃபிஷியன்சி ஆனோம்னா அதுக்கு பேரு டீமினரலைசேஷன். அதனால என்ன ஆகும்? போன்ஸ்ல சின்ன சின்ன போன்ஸ் ஃப்ரெஜைல் ஆயிரும். போன்ஸ்ல ஓட்டையா சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ போன் வீக் ஆயிரும். மொத்தத்தில் சொன்னா போன் என்ன ஆயிரும்? வீக் ஆயிரும். ஆல்ரைட், ஸோ இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆல்ரைட், அதுக்கப்புறம் டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம், போன்ஸ் பிகம் ஃப்ரெஜைல். லேக் ஆஃப் மினரல்ஸ், டெஃபிஷியன்சி ஆஃப் ஃப்ரெஜைல், டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம், டெஃபிஷியன்சி ஆஃப் vitamin D. okay, deficiency of calcium. Yeah, ஐயோ my stream is lagging so much. net கொஞ்சம் இன்டர்நெட் செக் பண்ணிக்கோங்கப்பா, இன்டர்நெட் செக் பண்ணிக்கோங்க. சரியா? why vitamin D is important அப்படின்னா vitamin D helps in the absorption of calcium. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால விட்டமின் டி கம்மியாயிருச்சுன்னா கால்சியம் என்ன அப்சார்ப்ஷன் குறைஞ்சிரும். கால்சியம் அப்சார்ப்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா போன்ல கால்சியம் டெபாசிஷன் குறைஞ்சிரும். அப்போ போன்ஸ்ல கால்சியம் டெபாசிஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா போன்ஸ் வீக் ஆயிரும், போன்ஸ் ஃப்ரெஜைல் ஆயிரும். கிளியரா? ஸோ அதனால விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, விட்டமின் டி இருந்தாதான் என்ன ஆகும்? விட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கணும் அப்படின்னா நீ என்னதான் நீ பால் குடிக்கிற, விட்டமின் டி கம்மியா இருக்கு, கால்சியம் அப்சார்ப் ஆகாது, வேஸ்டா தான் போகும். விட்டமின் டி கரெக்டா இருந்தாதான் இருக்கிற கால்சியம் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி நம்ம போன்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால போர்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஒரு சில ஃபீமேல்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஓல்டேஜ்ல பிரெக்னன்சில, ஓகே, ஒரு சில கண்டிஷன்ஸ்ல, ஓகே, ஓல்டேஜ்ல போஸ்ட் மெனோபாஸ்ல அதுக்கப்புறம் பிரெக்னன்சில என்ன ஆகும் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட டீமினரலைசேஷன் நடக்கலாம் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு காரணமா இருக்கலாம். ஓகே, இது கூட ஒன் ஆஃப் த ரீசன். இது கூட என்னது? ஃபீமேல்ஸ்ல இது கூட காரணமா இருக்கலாம். என்னது? ஃபீமேல்ஸ்ல இது கூட காரணமா இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். கிளியரா புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? கிளியரா புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? சே எஸ் ஆர் நோ. எஸ். இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றேன், இது வந்து உங்க புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. பிடிஹெச் அப்படின்னா பாராதைராய்டு ஹார்மோன். ஸோ நம்மளோட பாடியில பாராதைராய்டு ஹார்மோன் எது ரிலீஸ் பண்ணும்? பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கு, பாராதைராய்டு கிளாண்ட். ஸோ இட்ஸ் லைக், இப்போ இதுதான் தைராய்டு கிளாண்ட், இங்கதான் என்ன இருக்கு? நம்மளோட தைராய்டு கிளாண்ட் இருக்கு அப்படின்னா இதோட 4 கார்னர்ல என்ன இருக்கும்? ஒரு
one pair, two pair of cells present ஆயிருக்கும் gland. அதுக்கு பேர் தான் parathyroid gland. கிளியரா? parathyroid gland. அந்த parathyroid gland என்ன பண்ணும் அப்படின்னா, parathyroid gland parathyroid hormone PTH, அச்சா ஆல்ரெடி எழுதியிருக்கேனா, சரி, parathyroid hormone PTH ரிலீஸ் பண்ணும். இந்த PTH என்ன பண்ணும்? இந்த parathyroid hormone போன்ஸுக்கு போகும். போன்ஸுக்கு போயிட்டு அங்கிருந்து கால்சியம் ரிலீஸ் பண்ண வைக்கும். எங்க? இன்டு பிளட். ஸோ பாராதைராய்டு ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆனாலும் நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கெமிக்கல் கோஆர்டினேஷன் டேட்டா, கெமிக்கல் கோஆர்டினேஷன் இனி ஒரு 1 வீக் கழிச்சு, இன்னிலிருந்து நாலாவது என்னோட லெக்சர்ல. ஸோ இட்ஸ் லைக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, மண்டே. ஸோ அடுத்த வெட்னஸ்டே கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்த வெட்னஸ்டே கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, எது புரியல? சரி, நம்மளோட தைராய்டு கிளாண்ட் இருக்கு. சரியா? என்ன இருக்கு? தைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்ட்ல இங்க தைராய்டு கிளாண்ட் இருக்கும். சரியா? தைராய்டு கிளாண்ட் கிட்ட ஒரு சின்ன இன்னொரு கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். தைராய்டு கிளாண்ட்லயே பின் பக்கமா இன்னொரு கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் பாராதைராய்டு கிளாண்ட். அந்த பாராதைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணும்? அது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். அதனால அது ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். ஓகே, டைம் இருக்கு. அது என்ன பண்ணும்? ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும்? பாராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இந்த பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும்? பிளட்ல போகும். ஏன்னா பிளட்ல ரிலீஸ் பண்ணும். ஓகே, அந்த ரிலீஸ் பண்ண அந்த பிளட்குள்ள ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிளட் வழியா எங்க போகும்? போன்ஸ் கிட்ட போகும். எது? பாராதைராய்டு ஹார்மோன். அண்ட் போன்ஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணும்? போன்ஸ்ல இருந்து கால்சியமை பிளட்குள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எது? பாராதைராய்டு ஹார்மோன். அப்ப என்ன ஆகும்? பாராதைராய்டு அதிகமா செக்ரீட் ஆச்சுன்னா பிளட்ல கால்சியம் அதிகமாயிடும், ஆனா போன்ஸ்ல கால்சியம் கம்மியாயிரும். புரிஞ்சுதா? இதுதான் அது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ கால்சியம் பிளட்ல கம்மியா இருக்கும்போது பாராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது நேச்சுரல் ப்ராசஸ், நம்ம பாடியில நடக்கும். சரியா? ஸோ இது அதிகமா டிசார்டர்னால தேவையில்லாத அமௌண்ட் ஆஃப் பாராதைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகும்போது அதுவும் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு ஒரு காரணமா இருக்கலாம். சரியா? அது உங்க புக்ல கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. என்சிஆர்டில ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. கிளியர்? சேஸ் ஆர் நோ? கிளியர் ஆயிடுச்சா? எஸ். சரி, அடுத்தது மயஸ்தீனியா கிரேவிஸ். மயஸ்தீனியா கிரேவிஸ். மயஸ்தீனியா கிரேவிஸ். மயஸ்தீனியா கிரேவிஸ் என்னது? ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரிலேட்டட் டிசார்டர். இப்போ நம்ம படிக்கிறது மசில் சிஸ்டம் ரிலேட்டட் டிசார்டர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஆட்டோ இம்யூன். இது மயஸ்தீனியா கிரேவிஸ் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகே, ஆல் ரைட். Now இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட லெட்ஸ் சே இது ஒரு நியூரான் இருக்கு, அண்ட் இங்க என்ன இருக்கு? நம்மளோட மசில்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? மசில்ஸ். ஸோ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் இருக்கு. இப்போ இந்த மயஸ்தீனியா கிரேவிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும்? இந்த இடத்துல இந்த ரிசெப்டர் எல்லாமே ஹோல்டு பண்ணிரும், பைண்ட் பண்ணிரும். ஓகே, எந்த ரிசெப்டர்? நம்மளோட சினாப்டிக் மெம்பரேன்ல இருக்கிற சினாப்டிக் ஜங்ஷன், சினாப்ஸ்ல இருக்கிற மெம்பரேன், போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். அதுல இருக்கிற என்ன ஆகும்? அதுல இருக்கிற நம்மளோட என்னது? அதுல இருக்கிற நம்மளோட ரிசெப்டர்ல போய் பைண்ட் ஆயிரும். அப்போ இங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஃபார்ம் ஆகும். சரியா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன ஆகும்? ஃபார்ம் ஆகும். ஆனா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அடுத்த மசிலுக்கு, இந்த மசில்ஸுக்கு சிக்னலை பாஸ் பண்ண முடியாது. சரியா? என்ன ஆகும்? இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இங்க டெவலப் ஆகும் நியூரான்ஸ்ல. ஆனா அது நெக்ஸ்ட் எங்க போய் இந்த ரிசெப்டர்ல, போஸ்ட் மெம்பரேன், போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல இருக்கிற ரிசெப்டர்ல பைண்ட் ஆகாது. ஏன்னா அங்க பைண்ட் ஆனாதானே இங்க டீபோலரைசேஷன் நடக்கும், இந்த மசில்ஸ்ல மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதுதான் இங்க நடக்காது. அதனால
myasthenia gravis வந்தா muscle contraction affect ஆகும். என்ன ஆகும்? muscle contraction affect ஆகும். ஓகே, ஸோ இங்க என்ன எழுதலாம்? autoimmune disorderனால myasthenia gravis, absence of see this இது வந்து எக்ஸாக்ட்டா இதுதான் நடக்கும்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு இமேஜினரி ஒரு டயக்ராம் வச்சு இமேஜினரி மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? எக்ஸாக்ட்டா இதுதான் நடக்கும்லாம் கிடையாது, பட் கிட்டத்தட்ட இப்படிதான். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட absence of muscle contraction, absence of muscle contraction, இங்க muscle என்ன ஆகாது? contract ஆகாது. அதனால muscles becomes paralysis. So muscles experience paralysis and weak. Okay, paralysis and weak. இதுதான் myasthenia gravis. சிம்பிள், சின்னதா. ஓகே, சிம்பிள், சின்னதா. ஓகே, சரி. அடுத்து என்னது? மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. What is next? Muscular dystrophy. Muscular dystrophy. Muscular dystrophy என்னது? இது வந்து ஒரு hereditary disease. இது என்னது? ஒரு hereditary disease. Weakening of skeletal muscles என்ன ஆயிரும்? வீக் ஆயிரும். weakening of skeletal muscle, அதுதான் இங்க நடக்கும். ஓகே, dystrophy என்ன? progressive weakness of skeletal muscle. ஏன் அப்படின்னா weakness of skeletal muscle due to damage of skeletal muscles என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோசோமல் டாமினண்டா சேரும். ஓகே, ஆல்ரைட். ஏன்னா இந்த இடத்துல ஒரு புரோட்டீன் இருக்கும். என்னது? ஒரு புரோட்டீன் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஒன் புரோட்டீன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்ணா நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற புரோட்டீன். இது என்னது? திஸ் இஸ் அ புரோட்டீன். டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் நம்ம கிட்ட இருக்கணும். சரியா? டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற என்னது? புரோட்டீன். எதுக்கு? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக? நம்மளோட கால்சியம் ஸ்டோரேஜ், சிக்னலிங், ஓகே, சைட்டோபிளாசம் ஓட நம்ம செல் மெம்பரேன் கூட கனெக்ட் பண்றது, ஓகே, கோஆர்டினேட்டிங் சிக்னல்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ புரோட்டீன், இந்த புரோட்டீன் எதுக்கு முக்கியம்? த ரிலீஸ் ஆஃப், லெட்ஸ் சே ரிலீஸ் ஆஃப் calcium into the cytoplasm, ठीक है, from sarcoplasmic reticulum. Okay. ஓகே, இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஜீன், இது என்ன பண்ணும்? ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் புரோட்டீன். ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிள். என்ன ஜீன்? டிஸ்ட்ரோபின் ஜீன். ஓகே, டிஸ்ட்ரோபின் ஜீன் அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்கு நம்ம கிட்ட. என்ன இருக்கு? டிஸ்ட்ரோபின் ஜீன். ஓகே, டிஸ்ட்ரோபின் ஜீன். ஜீன் பேர் என்ன? டிஸ்ட்ரோபின் ஜீன். இந்த ஜீன் என்னது? ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் புரோட்டீன். ஓகே, ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் புரோட்டீன். இது என்ன ஆகும்? இது வந்து இந்த ஜீன் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? எக்ஸ் குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எங்க? எக்ஸ் குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எக்ஸ் குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த ஜீன். இந்த ஜீன் எக்ஸ் குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த ஜீன்ல என்ன ஆயிரும்? இந்த ஜீன்ல மியூட்டேஷன் நடந்துரும். என்ன நடந்துரும்? மியூட்டேஷன் நடந்துரும். நான் மறுபடியும் சொல்றேன், புரியாம இருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் சொல்றேன்.
ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட குரோமோசோம்ஸ்ல ஓகே நம்ம குரோமோசோம்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு நம்ம குரோமோசோம்ல எக்ஸ் குரோமோசோம் இருக்கு எக்ஸ் 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 ஒய் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல ஆட்டோசோம்ஸ் ஸோ நம்மளோட 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல என்ன இருக்கும் ஒரு ஜீன் இருக்கும் அதுக்கு பேர் என்ன டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்கும் குரோமோசோம்ல அந்த ஜீன்ல சின்ன தப்பு நடந்துரும் ஓகே நல்லா இருந்தா அந்த ஜீன் நல்லா இருந்தா இந்த புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனா அந்த ஜீன்ல ஏதோ தப்பு நடந்துரும் எரர் அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் நடந்துரும் அங்க நடக்கிற அந்த மியூட்டேஷன்னால இந்த புரோட்டீன் டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற புரோட்டீன் அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்போ என்ன ஆகும் டிஸ்ட்ரோபின் புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாதனால கால்சியம் வந்து ரிலீஸே ஆகல சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து அதனால அந்த கால்சியம் போயிட்டு அந்த மயோஃபைப்ரில் அந்த என்னது ஆக்டின் மயோசின் இருக்குல்ல அங்க பைண்ட் ஆகல ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் நடக்கல சரியா அது என்ன நடக்கல அங்க கான்ட்ராக்ஷன் நம்மளுக்கு நடக்கல குரோமோசோம் நம்பர் முக்கியம் கிடையாது கண்ணா அதனால நீ அது ரொம்ப யோசிக்க வேண்டாம் குரோமோசோம் நம்பர் ஓகே பட் question என்னது நல்லா இருக்கு which chromosome number contains the gene dystrophin so it's a good question okay the correct answer என்னது நம்மளோட 23rd chromosome 21st chromosome 23rd chromosome சரி 23rd chromosome okay okay so which chromosome contains the gene which produces dystrophin protein X chromosome which X chromosome அது நமக்கு வேண்டாம் பட் எழுதிக்கோங்க okay all right ஆல்ரைட் சரி இதுதான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் டு த வேர்ல்ட் கிருதி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட டெட்டனி இருக்கா ஸோ டெட்டனி எழுதிக்கலாமா அடுத்து நம்மளோட டெட்டனி கரெக்டா வாட் இஸ் டெட்டனி டெட்டனஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெட்டனி ஞாபகம் வச்சுக்கோங்க டெட்டனஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெட்டனி tetanus is different from tetany tetanus அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்னால வர ஒரு ப்ராப்ளம் ஓகே டெட்டனி அப்படிங்கிறது மஸ்குலர் ப்ராப்ளம் இது வந்து இன்ஃபெக்ஷன் கிடையாது சரியா ஸோ ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஆல்ரைட் டெட்டனி அப்படிங்கிறது என்னது நம்மளோட ரேபிட் மஸ்குலர் ஸ்பாசம் என்சிஆர்டி லைன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க வேற எதுவும் நம்மளுக்கு சொல்றதுக்கு இங்கே இல்லை ஓகே டெட்டனி அப்படிங்கிறது இதில் நம்ம புது ஸ்லைடில் எழுதணும் அவசியமா அதுலேயே போட்டுக்கலாம் சரி நோட் பண்ணிக்கோங்க டெட்டனி அப்படிங்கிறது ரேபிட் இன்வாலன்ட்ரி what contraction of muscles rapid involuntary contraction of muscles due to increased concentration of calcium ions in the extracellular fluid okay so idhula enna varum spasm cramps okay muscular twitching okay so idella da namalukku tetany சரியா இதுதான் நம்மளோட டெட்டனி கேக்குதா எஸ் இதுதான் நம்மளோட டெட்டனி புரிஞ்சிருச்சா ஸோ டெட்டனி அப்படின்னா ரேபிட் கான்ட்ராக்ஷன் ஓகே டெட்டனி அப்படின்னா என்னது ரேபிட் கான்ட்ராக்ஷன் கிளியரா டெட்டனி அப்படிங்கிறது என்னது ரேபிட் கான்ட்ராக்ஷன் சரி
ஓகே, சரி, அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம படிக்கிறது அவ்வளோதான், படித்து முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நான் எழுதிக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு படித்தோம் ஜாயிண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், types of joints, bones, types of bones. அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? disorders. Disordersல நம்ம படிச்சது skeletal disorders படிச்சாச்சு, and muscular disorders நம்ம படிச்சாச்சு. இதோட நம்ம சாப்டர் என்ன பண்ணியாச்சு? சாப்டர் இல்லப்பா, சாப்டர் கம்ப்ளீட்டட். சாப்டர் என்ன பண்ணியாச்சு? நம்ம முடிச்சாச்சு இல்லையா? சாப்டர் முடிச்சாச்சு. ஓகே, எஸ். ஹோம்ஒர்க் என்ன? ஹோம்ஒர்க் சால்வ் த டிபிபி, ரீட் NCERT, solve PYQs. இதெல்லாம் தான் உங்களோட ஹோம்ஒர்க். சரியா? ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நான் கொடுத்த லெக்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் பெனிஃபிட் ஆகிட்டோம் இல்லையா? அண்ட் சொல்லுங்கள் எல்லாத்துக்கிட்டையும், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எவ்வளோ கேவலமான கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லுங்கள். கேவலமாக எடுக்கிறேன்னா புரியுது தானே நான் எடுக்கிறது? நான் எப்படி எடுக்கிறேன்? கேவலமாக எடுக்கிறேன்னா சரி, அவுட் ஆஃப் 5 நீங்கள் என்ன ரேட் பண்ணணும்னா என்ன ரேட்டிங் பண்ணுவீங்க? இந்த கிளாஸ் ரேட் பண்ணணும்னா என்ன ரேட்டிங் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவுட் ஆஃப் 5 என்னது? 0வா? அவ்வளோதானே, 0 தானே ரேட் பண்ண போகிறீங்க? எஸ், 0 ரேட் பண்ண போகிறீங்களா? என்ன ரேட் பண்ண போகிறீங்க சொல்லுங்க. ஆளே காணோம். எஸ், சரி, இன்ஃபினிட்டியா? ஓகே, இன்ஃபினிட்டி ரேட் பண்ண போறீங்களா? 10 on 10. ஓகே, வெரி நைஸ். வேற எல்லாம் ஆளை காண போயிட்டீங்க. இன்ஃபைனைட்டோ? ஓகே, வெரி குட். சலோ, நல்லதா போச்சு எனக்கு. சரி, வேற யாருமே இல்லையா? கிருத்தி எல்லாம் போயிட்டீங்களா? காணாம போயிட்டீங்க. கிருத்தி, நித்யாலாம் எங்க போயிட்டீங்க? வேர் ஆர் யூ கிருத்தி? வேர் ஆர் யூ நித்யா? நோபடி இஸ் ஹியர். சித்ரா காணோம் இல்ல? எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சாப்டர் என்னது? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நெக்ஸ்ட் சாப்டர் என்னது? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர். வேணா நம்ம இங்க எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் என்னது? நெக்ஸ்ட் chapter will be neural control and coordination. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர். நம்பர் ஆஃப் லெக்சர் இங்க எவ்வளோ இருக்கும்? நம்பர் ஆஃப் லெக்சர் இஸ் 3. 3 லெக்சர்ல நம்ம முடிச்சிருவோம். சரியா? 3 லெக்சர்ல நம்ம முடிச்சிருவோம். சரி, ஸோ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? சிவியர் கோல்டு எனக்கு இருக்கு, பேக் பெயின் பயங்கரமா இருக்கு. ஓகே, நிறைய பிரச்சனை எனக்கு இருக்கு. அது எப்பவுமே இருக்கிறதா? நான் என்னைக்கு நல்லா இருக்கேன்? எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ do not worry, everything is fine. Chalo, thank you so much for watching. See you all in the next class. Until then, please take care of yourself, eat healthy, drink enough amount of water, sleep properly, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, ஹெல்தியா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. and yes, I will return healthy, and keep loving zoology, keep learning zoology. All right, you have severe cold, please take care of yourself. Chitra, nalla ungala பத்திரமா பாத்துக்கோங்க, because you are important to me. Okay, yes, take care of yourself. Malini, yes, you too Malini. Everybody please take care of yourself. See you all in the next class. Until then, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். Bye.